மக்களே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்றும் இல்லைங்க. ஐஓபி இன்டர்நெட் பேங்கிங் வந்து எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பழைய சைட்டை நம்ம யூஸ் பண்ணி தான் எப்பயும் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கு பதிலா வேறு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, அதை பார்க்கலாம். இப்போ நம்ம நியூ சைட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ஐஓபி நெட் பேங்கிங் இப்போ சைட் இப்போ கூகுள் சர்ச் பண்ணி வந்துருச்சா, அந்த லிங்க் ஃபஸ்ட்டு லிங்கை வச்சு போயாச்சா, இங்கே வருது பாருங்கள், கண்டினியூ டு இன்டர்நெட் பேங்கிங் ஹோம் பேஜ். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம எப்பயும் போல் லாகின் பண்ணோம்னா ஹோம் பேஜில் கொண்டு போய் விட்டுருமா. இங்கே வந்து பர்சனல் லாகின் போய்ட்டு நம்ம லாகின் பண்ணோம்னா நம்மளோட லாகின் ஹோம் பேஜுக்கு கொண்டு போய் நம்ம அமௌண்ட்டு இதெல்லாம் காமிக்கும். அந்த பேஜ் போயிருமா. ஆக்சுவலாக என்ன நடக்குது, இப்போ உள்ள சுச்சுவேஷன் கூட என்ன நடக்குதுன்னா, யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த நம்பர் இதெல்லாம் போட்டு நான் லாகின் அடித்தேன்னா அது கொண்டு போய் புது சைட்டில் கொண்டு போய் விடுது. புது சைட்டில் போனதுன்னா என்னென்னா, அது வந்து ஹோம் பேஜுக்கு புது சைட்டோட ஹோம் பேஜுக்கு போகாது, அதோட லாகின் பேஜுக்கு போகுது. அப்படின்னா என்ன, திரும்பவும் நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு போடணும். ஏன்னா இங்கே நிறைய 2 தடவை போடணும் அப்படிங்கிறனால அதுக்கு மேலே இன்னொரு ஐடியா நான் சொல்ல போகிறேன். ஒன்றும் இல்லை, நியூ சைட்டுக்கு லிங்க் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி போயிட்டிங்கன்னா முடிஞ்சுது. இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது பாருங்கள், நியூ இன்டர்நெட் பேங்கிங் போர்ட்டலில் ஒன்று இருக்குது பாருங்கள், ஃபார் மைக்ரேட்டட் யூசர்ஸ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதுங்க, புதுசாக ஓப்பன் ஆகிடும். அங்கே போய் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டுருங்க, சரிங்களா. இங்கே போய்ட்டு லாகின் ரெஜிஸ்டர்னு வருதா, அதை ரெண்டும் ஒரே பட்டன் தான் இருந்துச்சு. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லாகின் பேஜ் வரும். அங்கே போய் யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களோட பழைய யூசர் நேம் பாஸ்வேர்டே போட்டு இந்த நம்பரை போட்டிங்கன்னா முடிஞ்சுதுங்க, லாகின் ஆயிரும். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கிங்க, ஐ மீன் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அதுக்காக தான் சொல்கிறேன். பழைய சைட்டுக்குள்ளே போய் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல வரேன், அது நடக்காது. அதுக்கு அதே மாதிரி இங்கே கீழே இந்த ஹோம் பேஜ் நம்ம கூகுள் சர்ச் பண்ண பிறகு வருது பாருங்களேன், அங்கேயே அந்த ஹோம் பேஜ்லேயே 2வது லிங்க்கு கீழே இன்னும் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இன்னொரு லிங்க் வரும். அது பார்த்திங்கன்னா அதான் நியூ இன்டர்நெட் பேங்கிங் அந்த சைட்டு, அதுவும் அதே தான். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே போயிடும். இங்கே போய் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். எப்படியா இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, நியூங்கிறத வச்சு போய் லாகின் பண்ணிங்க, அவ்வளோதான். பழசு வந்து எனக்கு தெரிஞ்சு இனிமேல் ஒர்க் ஆகாது, ஐ திங்க். அதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அது ஒர்க் ஆகலை. அது டேரெக்டாக கொண்டு போய் நியூவில் கொண்டு போய் விட்ருவாங்க. நம்ம 2 தடவை யூசர் நேம் பாஸ்வேர்டு போடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஐடியா நான் சொல்கிறேன். என்ன இருக்கோ அதுதான் சொல்லியிருக்கேன். நன்றி. இது பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.